வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல என்வலப் டூல் பேசிக்கா எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அந்த என்வலப் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிகினர் சிம்பிளா ஒரு Coreldraw இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை யூஸ் இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட்டோட ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தமிழ் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பர்த்டே இன்விடேஷன் ஸ்டார்டிங் சைஸ் 7/5ல இருந்தே பண்ணலாம். 8/6, 9/6 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல பண்ணலாம். இன்விடேஷன் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி என்வலப் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். என்வலப் சைஸை விட கொஞ்சம் கம்மியா தான் கார்டுடைய சைஸ் டிசைன் பண்ணணும். இப்போ நான் 9/6ல இங்க என்வலப் டிசைன் பண்ணிருக்கேன். இதுல இருந்து 0.5 அதோடைய வித் அண்ட் ஹைட்ல ரெடியூஸ் பண்ணி கார்டு டிசைன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கார்டு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ரெக்டாங்கிள் டிரா பண்ணி அதோடைய சைஸ் 8.5 வித் ஹைட் வந்து 5.5. இதுல 3 கலர் இன்சர்ட் பண்றதுக்கு ஃபவுண்டைன் ஃபில்லுக்கு இன்டராக்டிவ் ஃபில் டூல் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நோட செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். இடையில ஒரு நோடு டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அதோட கலர் மெஜந்தா. இந்த நோடுடைய கலர் ஆரஞ்சு செலக்ட் பண்ணுறேன். இதில் அவுட்லைன் ஆன் பண்ணிடுறேன். இதில் நம்ம 2 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ரவுண்ட் இருக்கு. எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. செயான் வந்து 40% இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல ஃபவுண்டைன் இருக்கு. அதனுடைய பெர்சன்டேஜ் ஒன்று நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட்ல பார்த்தீங்கன்னா 4மே 100ல இருக்கும். அடுத்த நோட்ல செயான் 95, மெஜந்தா 95, எல்லோ 45, பிளாக் வந்து 95. அடுத்து செயான் 8, மெஜந்தா 55, எல்லோ 100, பிளாக் 38. அடுத்த நோட்ல மெஜந்தா அண்ட் எல்லோ மட்டும்தான் இருக்கு. மெஜந்தா 24, எல்லோ 80. அடுத்த நோட்ல மெஜந்தா 5, எல்லோ 23. இது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். மெர்ஜ் மோட்ல கலர் டச் யூஸ் பண்றேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். பேஜுக்கு சென்டரா இருக்கு. கீபோர்டில் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி அதோடைய சைஸ் அந்த கார்னரை மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை இன்னும் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் மட்டும் நமக்கு தேவை. 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல இன்டர்செக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஹாஃப் சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை பாக்ஸோடைய ரைட் கார்னரில் செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்டை ஃபிளிப் பண்ணிடுறேன். பாக்ஸுடைய டாப்ல அலைன் பண்ணிடுறேன். லெஃப்ட்லயும் அலைன் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி மெர்ஜ் மோட்ல ஆட் யூஸ் பண்றேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்ஜ் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும். அந்த ஃபவுண்டைனுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி குறைக்கும் போது எட்ஜ் வந்து ஸ்மூத்தா நமக்கு கிடைச்சிடும். இதுல இருக்கக்கூடிய அதே மெர்ஜ் மோட் ஆப்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில காப்பி டிரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா தெரியுது. இதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதற்கு பதிலாக இன்னும் டிஃப்ரெண்டான வெக்டார் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க பேக்ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீ பிக்ல இந்த மாதிரி ரிப்பன்ஸும் பலூன்ஸும் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அதை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த இமேஜ்ல ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. அதை அன்குரூப் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுல ஷேடோ அப்ளை பண்ணிடுறேன். நார்மல் சேஞ்ச் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஃபெதர் டைரக்ஷன்ல மிடில் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். கொஞ்சம் அது பிரைட்டா தெரியும். நெக்ஸ்ட் இதுல இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இந்த க்ளோ எஃபெக்ட் அந்த ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இந்த பலூன்ஸை பவர் கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இன்சைட் ஃப்ரேம் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும்போது டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது நன் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்துறேன். அவுட்லைனோட திக்னஸ் 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை மைனஸ் பண்ணிக்கிறேன். -0.5 வித்துல ஹைட்ல -0.5. கீபோர்டில் P ப்ரெஸ் பண்றேன். பாக்ஸுக்கு சென்டரா இருக்கும். இந்த பலூன் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல பலூன் ஃப்ரண்ட்ல கொண்டு வர முடியாது. பேக்ரவுண்டோட நம்ம அதை பவர் கிளிக் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை எடிட் பண்ணிக்கலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி கர்வ் பண்ணிடுறேன். ஷேப் டூல் எடுத்து அந்த நோட செலக்ட் பண்றேன். அதை ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அபார்ட். நோடு தனியா பிரிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு அந்த பலூனோட எட்ஜ்ல பிளேஸ் பண்ணிடலாம். இதை இன்னும் பெர்ஃபெக்டா அதை ஷேப்பை சேஞ்ச் பண்றதுக்கு அந்த அவுட்லைனை ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை இன்னும் பெர்ஃபெக்டா எடிட் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஃபாண்ட் நமக்கு கிடைக்கும். ஒன்னு வந்து டைப்ரைட்டிங் மிஷின்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி கிடைக்கும். இன்னொன்னு வந்து அதுல இருந்து மாறுபட்டு இருக்கும். சில லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இடம் மாறி இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புள்ளி கொடுத்துட்டு எழுத்து டைப் பண்ணணும். நான் டைப்ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் எழுத்து கொடுத்துட்டு புள்ளி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் கொக்கி வரக்கூடிய எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, அதாவது மீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி டைப் பண்ணிட்டு அப்புறம் மா டைப் பண்ணுவோம்.
யாக்கு கீழ கோடு வரதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கீழ கோட குடுத்துட்டு யா டைப் பண்ணுவோம். யூ அப்படிங்கிறதுக்கு. இப்ப நான் டைப் ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு அப்புறம் மேல கொக்கி யூஸ் பண்ணுவோம். யா பாருங்க ஏல யா இருக்கு. ஷிஃப்ட் ஏ யூஸ் பண்ணும்போது யூ கிடைக்கும். இந்த மாரி மாறுபாடுகள் இருக்கும். செந்தமிழ், இளங்கோ இந்த மாரி ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் மாடல்ல நமக்கு கிடைக்கும். பாமினி, அமுதம், லதா இந்த ஃபாண்ட்லாம் நான் டைப் ரைட்டிங் மாடல்ல கிடைக்கும். நான் டைப் ரைட்டிங் மாடல்ல சிங்கிள் ஃபாண்ட்டாவே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த கீபோர்ட் ஹெல்ப்போட கன்டினியூஸா ஒரு 1 மந்த் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து இந்த கீபோர்ட் ஹெல்ப் இல்லாமலே உங்களால டைப் பண்ண முடியும். சிஸ்டத்துல தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீபோர்டோட ஹெல்ப்போடயே நம்ம டைப் பண்ணலாம். அது இல்லாம Coreldraல நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் மெனுல கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளிப்ஸ்ல அந்த ஃபாண்ட்ட நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாமினி. இப்ப இங்க ஸ்க்ரால் பண்ணும்போது, அந்த ஃபாண்ட்ல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு, தால கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்றேன். மா டபுள் கிளிக் பண்றேன். இந்த மாரி நீங்க டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். Coreldraw இல்லாம வேற சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, டாஸ்க் பார்ல கேரக்டர் மேப்ன்னு சர்ச் பண்ணுங்க. இதுல எந்த ஃபாண்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். பாமினி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இதுல எந்த லெட்டர் தேவையோ டபுள் கிளிக் பண்ணா இங்க இன்சர்ட் ஆயிடும். இல்லாட்டி அந்த லெட்டர செலக்ட் பண்ணிட்டு இங்க செலக்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் குடுக்குறேன். இப்ப இந்த டெக்ஸ்ட்ட வந்து காப்பி பண்ணிட்டு எந்த சாஃப்ட்வேர்ல தேவையோ அந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். சேம் ஃபாண்ட் அண்ட் ஃபார்மேட்டிங். இந்த மாரி தமிழ் டெக்ஸ்ட்ட இன்சர்ட் பண்ணிக்க முடியும். கேரக்டர் மேப்ல பர்ட்டிகுலரா ஒரு லெட்டர் செலக்ட் பண்ணும்போது, இந்த லெட்டர் கீபோர்ட்ல எந்த கீல இருக்கும் அப்படிங்கிறத இங்க காமிக்கும். லெட்டர் எஃப்ல வந்து கா இருக்கு. யா செலக்ட் பண்றேன். லெட்டர் ஏல யா இருக்கு. ஒண்ணொண்ணா நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. கீபோர்ட்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத இங்க எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். இன்விடேஷன்ல டம்மி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டா தெரியக்கூடிய எழுத்துக்கெல்லாம் செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல வந்து பாமினி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். நம்பர் கீப்பர்ல ப்ளஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணிட்டு சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிட்டேன். அவுட் சைடு இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணி ஷேடோ டூலுக்கு இன்சைட் டெஸ்டார் டூல் செலக்ட் பண்றேன். இதுல 3 ஆப்ஷன்ல ஜிப்பர் டிஸ்டார்ஷன் ஆக்டிவ்ல இருக்கு. டெஸ்டார் டூல் எப்படி யூஸ் பண்ண ஆல்ரெடி போஸ்டர் டிசைன்லேயே பார்த்திருக்கோம். இதுல அந்த டீத்துடைய ஹைட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 7 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டீத் எவ்வளவு தேவைன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இதை அவுட் சைடு மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதோட எட்ஜஸ் ஷார்ப்பா இல்லாம ஸ்மூத்தா சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்மூத் டிஸ்டார்ஷன் ஆப்ஷன் கொடுக்குறேன். அவுட் சைடு இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். ஷேடோ டூல் எடுத்து ஷேடோ அப்ளை பண்றேன். இந்த எல்லா அப்டேட்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இன்சைட் இருக்க பாக்ஸ்ல போட்டோ பிளேஸ் பண்ணும்போது ஃப்ரேம் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் ஃபிலிம் ஸ்ட்ரிப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நியூ பேஜ் இன்சர்ட் பண்றேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். நம்பர் கீ ப்ளஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இன்சைட் இருக்க ரெக்டாங்கிளுக்கு ஒயிட் ஃபில் பண்றேன். அவுட் சைடு இருக்கிறது பிளாக் ஃபில் பண்றேன். 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த கார்னர்ல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். ஷேப் டூல் எடுத்து அதோடைய கார்னர் பெண்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். டூப்ளிகேட் கிடைக்கும். கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன் ரிப்பீட் ஆகுறதுக்கு. சின்ன பாக்ஸ் எல்லாம் கிளாஸா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளாக் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணி கீபோர்ட சி பிரஸ் பண்றேன். அடுத்து இந்த பாக்ஸை கீழே மூவ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த பாக்ஸோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லா ஆப்ஜெக்டையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்றேன். இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுற மாதிரி தான் டூப்ளிகேட் பண்றேன். அப்பதான் நமக்கு இந்த ரெண்டுடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவலா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். ஓவர்லேப் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்றோம். கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். 4 பாக்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல பி பிரஸ் பண்றேன். பேஜுக்கு சென்டரா இருக்கு. இது எல்லா ஆப்ஜெக்டையும் அன்குரூப் ஆல் கொடுக்குறேன். பிளாக் கலர் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு 4 பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ராப்பர்ட்டி பார்ல வெல்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். சிங்கிள் ஆப்ஜெக்டா அது கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி அவுட் சைடு இருக்க அந்த பாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சைடு இருக்க பாக்ஸ் மட்டும் இப்ப செலக்ட்ல இருக்கு. ஒயிட் மட்டும் கலர் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இப்ப ஒயிட்ல இருக்கக்கூடிய பாக்ஸை மட்டும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டா செப்பரேட் பண்ணிட்டோம். ஒன்னு ஒயிட் தனியா இருக்கு. இந்த பிங்க் வந்து தனியா இருக்கு. இப்ப இது பாக்குறதுக்கு பிலிம் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். இதை இப்படியே போட்டோ பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வளைவா நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது ரியலிஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஷேப் கிரியேட் பண்ணணும். ரெக்டாங்கிள் டூல் மூலமாவும் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் டூல் ஆர் பிஸியர் டூல் யூஸ் பண்ணி டிரா பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். நான் பிஸியர் டூல் யூஸ் பண்றேன்.
இப்போ இந்த பிங்க் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ டூலுக்கு இன்சைட் என்வலப் டூல் செலக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டி பார்ல அதற்கான ஆப்ஷன் இங்க சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல கிரியேட் என்வலப் ஃப்ரம் அதோட டூல் டிப் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்டை இன்னொரு ஆப்ஜெக்டுடைய ஷேப்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆப்ஷனுடைய மீனிங். இப்போ பிங்க் கலர் பாக்ஸ் செலக்ட்ல இருக்கு. கிரியேட் என்வலப் ஃப்ரம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்ல ஒரு கிளிக் பண்றேன். இதை மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்வலப் டூல் செலக்ட் பண்ணி கிரியேட் என்வலப் ஃப்ரம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஷேப்ல கிளிக் பண்றேன். ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கு. ஷிஃப்ட் அந்த பிங்க் கலர் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி கீபோர்ட்ல CE கொடுக்குறேன். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலா பர்ஃபெக்டா சென்டர் ஆயிடும். இந்த ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஷேப் டூல் யூஸ் பண்ணி அதை எடிட் பண்றேன். ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்னா வெல்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா வரும். தனித்தனியா ஷேப்பை சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் பண்றது எளிமையா இருக்கும். எக்ஸ்ட்ரா நோடு கூட நம்ம இன்சர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல போட்டோஸ் இன்சர்ட் பண்ணலாம். இந்த ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட்டை அன்குரூப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி போட்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த போட்டோ எல்லாம் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல போட்டோவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். வெக்டார் ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ண மாதிரி என்வலப் டூல் மூலமா போட்டோவையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்வலப் டூல் செலக்ட் பண்ணி கிரியேட்டிவ் என்வலப் ஃப்ரம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ்ல ஒரு கிளிக் பண்றேன். போட்டோ செலக்ட்ல இருக்க இந்த பாக்ஸையும் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி CE பிரஸ் பண்றேன். அது மேலே பிளேஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிட்டு என்வலப் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் என்வலப் ஃப்ரம் அந்த பாக்ஸ்ல ஒரு கிளிக். பிங்க் கலர் பாக்ஸ் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த 4 போட்டோஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைட் மூவ் பண்றேன். கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்து மூவ் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஷிஃப்ட் பிளாக் கலர் பாக்ஸையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்துறேன். இப்போ ஒயிட் வந்து ஃப்ரண்ட்ல வந்துச்சு. இந்த ஒயிட் கலர் பாக்ஸை ஃபில் நன் பண்ணிட்டு அவுட்லைன் மட்டும் ஒயிட் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை கொஞ்சம் எடிட் பண்ணிடலாம். இப்போ இதை டிசைன்ல பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். பலூன் ஆப்ஜெக்டை ஷிஃப்ட் பேஜ் கொடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை இந்த போட்டோ ஃப்ரேம்ல இன்சர்ட் பண்ணலாம். அன்குரூப் பண்ணிட்டு அந்த போட்டோவை செலக்ட் பண்ணி பவர் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ளோ ஆப்ஜெக்ட் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த போட்டோ ஃப்ரேம் பார்க்கறதுக்கு லைட்டா கிளிட்டர் ஆன மாதிரி இருக்கும். அதே ஃபவுண்டைன் ஆப்ஜெக்ட் தான் இங்கே பிளேஸ் பண்ணிருக்கேன். இதுல டிரான்ஸ்பரன்சில மெர்ஜ் மோட்ல ஸ்கிரீன் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். பிக் டூல் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இன்டராக்டிவ் டூல் யூஸ் பண்ணி அந்த எட்ஜை வந்து ஷார்ப் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா கன்வெர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பர்த்டேன்னு ஒரு டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். எம்டியா இல்லாம கொஞ்சம் ஃபில் ஆகுற மாதிரி காமிக்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த போட்டோடைய சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றேன். ஒயிட் வந்து அதிகமா தெரியட்டும். பேக்ரவுண்ட்ல கொடுத்துருக்க அந்த ரவுண்ட் வந்து பிரைட்டா இருக்க மாதிரி இருந்ததுன்னா டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 90 கொடுத்துட்றேன். க்ளோ எஃபெக்ட் அந்த பலூன் மேல இருக்கனால ஒரிஜினல் கலர் தெரியல. இந்த க்ளோ எஃபெக்டை ஃபிளிப் பண்ணிடுறேன். ஃபிளிப் பண்ணிட்டு பாக்ஸுக்கு லெஃப்ட்ல பிளேஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்வலப் பாத்தீங்கன்னா 9/6 டிசைன் பண்ணிருக்கேன். இந்த 9/6 அப்படிங்கிறது இன்ச்சஸ்ல நான் சொல்றேன். இன்விடேஷனும் அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல தான் நான் கொடுத்துருக்கேன். நார்மலா எம்டி விண்டோல கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல ஜென்ரலான ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த யூனிட்ல இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்வலப் டிசைன்ல யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிளிப் ஆர்ட் வந்து EPS ஃபைலா டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஃப்ரீ பிக்லேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அன்குரூப் பண்ணிட்டு தேவையான ஆப்ஜெக்ட்டை மட்டும் இந்த மாதிரி இன்விடேஷன் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இன்விடேஷன் டிசைனை நீங்களும் டிசைன் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.